எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்க இருந்து பேசுறேன்னா, இன்பக்குடியில் முதியோர் இல்லத்துல இருந்து பேசுறேன். ஒரு முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னா சில பேர் அநேக காரியங்களை பார்ப்பாங்க. எங்க முதியோர் இல்லத்துல இருக்கிற 5 விதமான காரியங்களை நான் ஒரு இடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன் நம்ம முதியோர் இல்லத்துல சேர்க்கணும், ஏன் இன்பக்குடியில் முதியோர் இல்லத்துல சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக, இந்த முதியோர் இல்லம் இந்த பட்டணத்திலேயோ சிட்டிலேயோ கிடையாது. இந்த சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிறதுனால ஒரு சமாதானமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ள இருக்கும் பொழுது வாகனங்கள் நிறைய போகும், ஒரு முறை நாய்ஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இது என்னன்னா முதியோருக்கு ஒரு டிஸ்டர்பா அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எப்பவுமே பெரியவங்க முதியவர்கள் எல்லாருமே கொஞ்சம் பீஸா இருக்கணும், ஒரு சமாதானமான இருக்கணும், அமைதியான சுச்சுவேஷன் எதிர்பார்ப்பாங்க. நம்முடைய முதியோர்களும் அப்பேற்பட்ட ஒரு இடத்திற்கு ஏற்றவாறு தான் அமைந்திருக்கிறது. தனிமையா ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், அங்க எந்த ஒரு நாய்ஸ் ஒன்றும் அதிகமாகவே கேட்காது, அமைதியான ஒரு சூழ்நிலை, இயற்கைகள் எல்லாமே இருக்கிறதுனால முதியோருக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அநேக பேர் அந்த சூழ்நிலையை எதிர்பார்த்து தான் முதியோர் இல்லத்துல சேர்றாங்க. ஒரு சமாதானமா இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு அமைதியான நிலைமை இருக்கும்னு தான் எதிர்பார்த்து வராங்க. ஆனா நிறைய இடத்துல அப்படி கிடையாது. ஆனா நம்முடைய இன்பக்குடியில் முதியோர் இல்லத்துல அது அவுட்டர்ல இருக்கிறதுனால, சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை காணப்படும். கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். நீங்களும் தயவாய் வந்து அதை விசிட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கிறத விசிட் பண்ணுங்க. தனிமையா இருக்கிறது, சுற்றி அநேக வாகனங்கள், எந்த தொல்லையும் கிடையாது, மனிதர்கள் ரொம்ப நாய்ஸ் போடுகிற சவுண்டும் கிடையாது, ஒரு அமைதியான சூழ்நிலை, தனியா இருக்கிறதுனால ஒரு சமாதானமாய் அங்க காணப்படுகிறத பார்க்க முடியும். இது எங்களிடத்துல இருக்க முதலாவதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, சுகாதாரத்தை எதிர்பார்ப்போம். நீட் அண்ட் கிளீனா இருக்கணும் அப்படின்னு முதியவர்கள் எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் எதிர்பார்ப்போம். ஏன் அப்படி சொன்னோம்னா, நம்ம இருக்கிற வீடா இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ற இடங்கள் பிளேஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நீட் அண்ட் கிளீனா இருந்தாக்கா ஒரு அழகான ஒரு சூழ்நிலை, நம்ம மனசுக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த இடத்துல காணப்படும். இது எங்க முதியோர் இல்லத்துல, எங்க இன்பக்குடியில கண்டிப்பா அதை நாங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவங்க இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிற பகுதிகளா இருந்தாலும் சரி, அது நீட் அண்ட் கிளீனா அதை பார்த்து கொள்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த நீட் அண்ட் கிளீன் இல்லைன்னா அநேக பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இவங்க முதியவர்களா இருக்கிறதுனால சீக்கிரத்துல அநேக தொற்றுக்கள் பரவ வாய்ப்புகள் உண்டு என்பதனால நாங்க அதை கண்ணும் கருத்துமா இந்த விஷயத்துல கண்டிப்பா இருப்போம். இதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. இந்த கிளீன் விஷயத்துல கண்டிப்பா நாங்க அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள், அதை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். சில பேர் எங்க கிட்ட போன் பண்ணி கேட்கறவங்களே, ஒரே ரூம்ல வச்சிருக்கீங்களே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரூமுக்கு 4 பேர் என்று நாங்க முதியோர்களை சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற 2 ரூம்ல 8 பேர்கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இருந்தாலுமே கூட அந்த இடத்த கிளீனா வச்சுக்கிறது, அதற்கான வேலையாட்களை வைத்திருக்கிறோம், தொடர்ந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரெஸ்ட் ரூமா இருக்கட்டும், அவங்க படுக்கிற பெட்ரூமா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், எல்லாமே சுத்தமாய் வைத்துக் கொள்கிறது ரொம்ப முக்கியம். இதை மஸ்ட் இன்பக்குடியில இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா சுகாதாரம் என்பது நம்முடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. அது முதியவர்களுக்கு இன்னும் மிக அத்தியாவசியமாய் காணப்படுகிறதுனால இந்த விஷயத்துல இன்பக்குடியில் இருக்கிற ஊழியர்கள் கண்ணு கருத்துமாய் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் தயவாய் வந்து அதை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். மூன்றாவதாக அந்த இன்பக்குடியில இருக்கிறவங்க ஒரு நண்பர்களை போல பழகுகிற முதியவர்களா தான் இருக்கிறாங்க. ஏன் இதை மென்ஷன் பண்றோம்னா, நிறைய பேருடைய வீட்டுல மருமகள் பிரச்சனை, குடும்பத்தாரால பிரச்சனை, அவங்க சரியா பேச மாட்டேன்றாங்க, சரியா நம்மளை கவனிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு நிலைமையினாலதான் இங்க அநேக பேர் வந்து முதியோர் இல்லத்துல சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களாய் வந்து சேர்ந்தும் கொள்ளுகிறார்கள். ஆனா இங்க இருக்கிற நம்ம இன்பக்குடியில இருக்கிற முதியோர்கள் எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியே போல
எல்லாரும் சந்தோஷமா சகஜமா பேசுகிறவர்கள் போலதான் இருப்பாங்க. இந்த முறைச்சிக்கிட்டு மற்றவங்க மேல கசப்பை வச்சுக்கிட்டு வெறுப்பா இருக்கிறவர்களை ஒருத்தரையும் பார்க்க முடியாது. எல்லாருமே சந்தோஷமாய் சகோதர சகோதரிகளை போல இருக்கிற முதியவர்கள்கிட்ட நாங்க பழகும்போது தெரிஞ்சிச்சு. ஒரு பாட்டியம்மா இருக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்துட்டு, அண்ணா இந்த காரியத்தை இது பண்ணட்டுமாண்ணா, நானு இதை நான் எடுத்துட்டு போய் வைக்கட்டுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முதியவரை பார்த்து அழகாய் உறவு முறையை வைத்து சந்தோஷமா பேசுகிறத பார்க்க முடியும். அப்ப அந்த பெரியவரும் சொல்லுவாங்க, இல்ல தங்கச்சி அது அப்படியே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்றதை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சோசியலா பழகுறது என்பது நிறைய இடத்துல கிடையாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு யாராச்சும் மனசுல இருக்கிற காரியத்தை கேட்க மாட்டாங்களான்ற எதிர்பார்க்கிற நிறைய குணங்கள் உண்டு. ஏன்னா மனசுக்குள்ளேயே நிறைய காரியங்களை வச்சுக்கிட்டு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கிற நிறைய பெரியவர்கள் உண்டு. ஆனா இது போல சோசியலாய் சகோதர சகோதரிகளாய் நண்பர்களாய் பழகும் பொழுது நிறைய விஷயத்தை ஷேர் பண்ண முடியும். கஷ்டங்களா இருந்தாலும் அதை ஷேர் பண்ணி அவங்களிடத்துல அந்த சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும். ஒரு சமாதானமான வார்த்தைகளை எதிர்பார்த்து கொள்ள முடியும். அதனாலதான் இது போல ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு முதியோர் இல்லம் எது என்றால் அது நம்ம இன்ப கோடியில் தான். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் நமக்கு சோசியலா பேசணும் என்பது ரொம்ப முக்கியம். அது நம்ம இன்பக்குடியில கண்டிப்பா கிடைக்கும். நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. 4வது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பத்தி பார்க்க போகிறோம். எப்படின்னா ஒவ்வொரு முதியவர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. ஆமா, அவங்க சிறிய வயசுல இருக்கும்போது நிறைய வேலைகளை செஞ்சிருப்பாங்க. சில பேர் டைலரிங் பண்ணுவாங்க, சில பேர் எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க, சில பேர் அவர்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை சூப்பரா செய்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இந்த முதியோர் அந்த வயசான காலத்துல சில பேரால ஒதுக்கப்பட்டதுனால அவங்க ரொம்ப டவுனாவே இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை இது நீங்க செய்வீங்களா அப்படி சொல்லும்போது அவங்க சந்தோஷமா இது எனக்கு தெரியுமே அப்படின்னு அழகா செய்கிறத பார்க்க முடியும். கடந்த நாட்கள் அரசன் அப்படிங்கிற ஒரு பெரியவர் அழகா இருந்தாரு. நாங்க அந்த கட்டிலுக்கு அங்க இருக்கிற முதியோரத்துல ஒரு கட்டிலுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அப்ப அடிக்கும்போது அவரால் சரியா நடக்க முடியாது. ஆனா அவரு வந்து நான் பெயிண்ட் அடிப்பேன் அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு கேட்டா, நான் பெயிண்டர் ஆச்சு, எனக்கு பெயிண்ட் அடிக்க தெரியுமா சொல்லிட்டு அவரே அதை டின்னர் கலக்கிறது, அவரே அழகா எப்படி பிரஷ் பிடிக்கணும்னு சொல்லி தர்றது, இதுலயுமே அழகா அவர் சொல்லி கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அவருக்குள்ள ஒரு சந்தோஷம், பாத்தியா நான் எப்படி அடிக்கிறேன் பாத்தியா அப்படின்ற ஒரு சந்தோஷமான காரியங்கள் நடந்துச்சு. அப்போ இது போல ஒவ்வொரு முதியவர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். இதை நம்முடைய இன்ப குடியில என்ன ஸ்கில் இருக்கோ அதை பயன்படுத்தத்தக்கதான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க. எதுவா இருக்கணும். ஆமா, எதுவாயினும் அதை பயன்படுத்த இன்பக்குடியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் அதை கண்ணும் கருத்துமாய் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு சில பேருக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச சமையல் செய்ய ஹெல்ப் பண்ணலாம். சில பேருக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும். எடிட்டிங்னா அந்த முதியவர்கள் ஒருத்தர் அழகா இருக்கிறாரு. அவரு யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இப்பெல்லாம் வாலிபர்கள் செய்ய வேண்டிய வேலையா அவருடைய போன்ல யூடியூப்ல பேசி அவர் ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணுகிறத பார்க்க முடிச்சு. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல. நற்காரியங்களை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். நல்ல நல்ல விஷயங்களை அவர் அழகா சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அப்போ இது போல ஒவ்வொரு முதியவர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கில், ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகளை அழகாய் வெளிக்கொண்டு வந்து அதையும் பயன்படுத்த செய்கிறது நம்முடைய இன்ப கோடில். ஏன்னா இந்த முதியோரா இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம யாரும் செய்ய வைக்க மாட்டாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற தருவாயில அப்படி ஒதுக்காம அவர்களையும் பயன்படுத்தி அவர்களையும் மகிழ செய்கிறது தான் நம்முடைய இன்ப குடிலா இருக்கிறது. ஸோ அதனால ரொம்ப முக்கியமாய் இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 5வதாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சுதந்திரம். இது சிறியவர்களிலிருந்து பெரியவர்களுக்கும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏன் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, பல பேருடைய வீட்டுல சுதந்திரமா பேசுகிறதுக்கு கூட முடியல, சுதந்திரமா ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு கூட முடியல. அப்போ நிறைய பேர் முதியவர்கள் வயதானவர்கள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க, வெளியில அனுப்ப மாட்டாங்க, எங்கேயும் போகக்கூடாதுன்னு வாங்க, மற்றவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இது போல இருக்கும் பொழுது அவங்க மனசு ரொம்ப பாரமா மாறிடும். ஆனா நம்ம இன்பக்குடியில் அப்படி கிடையாது. எல்லாரையும் சுதந்திரமாய் அவர்களுக்கு என்ன காரியம் பிடிக்குமோ அதை சுதந்திரமாய் செய்ய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்கள். இது ரொம்ப முக்கியம். இப்ப நாமெல்லாம் இருந்தாலுமே கூட ஏதாச்சும் ஒரு காரியத்தை இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னடா நம்ம ஃப்ரீடமா ஒரு காரியத்தை கூட செய்ய விட மாட்டேன்றாங்க, கஷ்டமா இருக்கும். இது போலதான் முதியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இருக்கும். ஆனா அவர்களுக்கு நம்ம இன்பக்குடியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் அவர்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அதே சமயம் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்டான காரியங்களை பண்ணுகிறதுக்காக அல்ல. அந்த டைம்ல சுதந்திரமும் தேவை, நமக்கு பாதுகாப்பும் தேவை. இந்த காரியத்துல இன்பக்குடில் ஊழியர்கள் இது சரியாக அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த சுதந்திரம் ரொம்ப முக்கியம். அவங்க சுதந்திரமாய் பேசவும், சுதந்திரமாய் அவர்கள் வாக்கிங் பண்ண, சுதந்திரமாய் அவர்கள் நடந்துகிட்டு போயிட்டு வர, சுதந்திரமாய் மற்ற ஜனங்க கிட்ட பேச
இப்படி அநேக காரியங்கள் இன்பக்குடியில் முதியோர் இல்லத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. சொன்ன இந்த 5 விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த 5 விஷயங்களும் அநேக முதியோர் இல்லத்துல இல்லாததுனால நிறைய பெரியவர்கள் முதியவர்கள் கஷ்டப்படுகிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா நம்முடைய இன்பக்குடில் முதியோர் இல்லத்துல இந்த 5 காரியங்களும் சரியாய் நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. அநேக பேர் தூரத்திலிருந்து கன்னியாகுமரி சைடு, ஈரோடு சைடு இருந்து கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு தயக்கம் இருக்கும். அவ்வளவு சென்னை பக்கத்துல எடுத்துட்டு போய் எப்படி ஜாயின் பண்றது, அவ்வளவு தொலைவு அப்படின்னு இருக்கும். அதற்காக தான் இந்த 5 காரியங்களும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். எங்க முதியோர் இல்லத்துல இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். வருகிற நாட்கள்ல நீங்களும் முதியோர் இல்லத்தை விசிட் பண்ண நினைச்சா தாராளமா வந்து அதை பார்க்கலாம். பார்த்து அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசி மகிழலாம். உங்க குடும்பத்துல நடக்கிற விசேஷமான நாட்களுக்கு நீங்க உதவ நினைத்தால் உதவலாம். நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க, நீங்களும் விசிட் பண்ணுங்க. அப்படி யாராவது முதியவர்களை சேர்க்க வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து விசிட் பண்ணி இன்பக்குடில் முதியோர் இல்லத்துல நீங்க சேர்க்கலாம். கண்டிப்பா அவர்கள் சுகாதாரத்துக்கு இன்பக்குடில் பொறுப்பேற்கும். ஒவ்வொரு நாளும் அவர்களை தயவாய் அவர்களை பாதுகாத்து நடத்துவோம். நன்றி, வணக்கம்.